24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்தை மீண்டும் நான் வாசிப்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆவது வசனத்தை மீண்டும் நான் வாசிப்போம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாயினுடைய சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் மனைவியாக்கி கொண்டான். அவளை நேசித்தான். தேவன் தாமே இந்த வார்த்தையோடு பேசுவாராக. எல்லா ஆண்டவரே நன்றி சொல்கிறேன். இன்றைக்கும் எங்களோடு பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பொதுவாகவே நம்ம திருமணம் விவாகம் என்பதை திருமண நாட்களில் தான் பேசுவதை நம்ம பார்க்க முடியும். மற்ற எந்த இடத்துல அந்த காரியத்தை பேசுவதில்லை. நமக்கு அந்த வேத தியானத்தில் அந்த பைபிள் ஸ்டடியில் அந்த வார்த்தை வந்ததுனால நாம் கடந்த வாரங்களிலும் ஈசாக்கின் விவாகம் என்பது தலைப்பை தான் நம்ம தொடர்ந்து தியானித்தோம். அதை கேட்டிருக்குன்னு தெரியும். நிறைய விவாகம் யாவருக்குள்ளே கனமுள்ளது என்று எபிரேயருக்கு நிருபம் 13:4 எழுதினபடி யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது. ஒரு அலே துணலே அல்லையா. ஆனால் சிலர் அதை கனவீனப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் நம்ம போன வாரம் பார்த்துட்டோம். திருமணம் பண்ணாதவர்களுக்கும் ஏற்ற காரியங்களும் திருமணம் பண்ணுகிறவர்களுக்கும் ஒரு மாதிரி எழுதி கடைசியாக விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்குது என்று எழுதிட்டேன். ஏன் எழுதுனா அப்படின்னா அது சொன்ன பின்னாடி கொருந்து சபையில் நிறைய விபச்சாரம் நடந்தது. விபச்சாரம்னா தகப்பனுடைய மனைவியை மகன் வைத்து செய்த விபச்சாரம் கூட அங்கே நடந்தது. அப்போ இதெல்லாம் இந்த தவறு எதனால் வருகிறது? விவாகம் செய்யாத ஒரு சூழ்நிலை நிமித்தமாக இந்த தவறு இன்றைக்கும் பல இடங்களில் நம்ம கேள்விப்படுகிறோம். அவங்க இப்படியாமா என்று பல சூழ்நிலையில் கேட்குறோம். அதனால் பவுல் என்ன செய்கிறான்னா இதெல்லாம் இந்த தவறு நடக்காமல் இருப்பதற்கு, வேசித்தனங்களோ விபச்சாரங்களோ நடக்காமல் இருப்பதற்கு விவாகம் யாவருக்குள்ளும் என்ன செய்யணும்? கனமுள்ளதாக. இங்கே 1 கொரிந்தியர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க. 1-2 கூட நீங்கள் வாசிக்கலாம். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று கொரிந்து சபையில் தான் விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்ல தாராளமாக நடக்குது என்று சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டு இருக்கிறானே அது அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமல் இருமாப்பாய் அடைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அதனால தான் பார்த்தா இப்படியெல்லாம் தவறு நடக்குது. இன்றைக்கு நடக்குது. நம்ம கேள்விப்படுகிறோம். தகப்பன் மகளோடு கூட தவறு செய்வதும், தாயானவள் மகளோடு கூட, எல்லாரும் நம்ம சொல்ல முடியாது. திருமணம் ஆன பின்னாடியும் மனைவியோடு சேராமல் சில தவறுகள் நடந்து வருவதை அன்றைக்கும் இல்லை இன்றைக்கும் நம்ம கேள்விப்படுகிறோம். அது தவறான காரியம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே உணர்த்துவதை நாம் பார்க்க முடிகிறது. பழைய காலத்தில் திருமணங்கள் 2 மனைவி 3 மனைவி என்று திருமணம் பண்ணாங்க. ஆனால் புதிய காலத்தில் ஒரு மனைவி ஒரு கணவன் என்று அந்த நியாய பிரமாணத்திற்கு பின்பு இயேசுவினால் கொண்டு வந்த உபதேசம். அப்போ 2வது திருமணம் பண்ணக்கூடாதா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழுப்பினாலும் எப்போ பண்ணலான்னா வேசித்தனத்தால் ஒழிய, அது நேரடியாக கண்டுபிடிக்கணும். பொய் சொல்லக்கூடாது. கணவனானாலும் மனைவியானாலும் வேசித்தனத்தினால் கண்டுபிடித்தால் ஒழிய அந்த தள்ளு சீட்டை கொடுக்க முடியாது. அந்த தள்ளு சீட்டு என்பது தான் விவாகரத்துன்னு அர்த்தம். அந்த விவாகரத்தை செய்த பின்பு இன்னொரு திருமணத்தை செய்து கொள்ளலாம். அதுக்கு வேதம் எடுக்கும்.
இன்னும் சில நேரங்களிலே திருமணமான கணவனோ மனைவியோ மரித்து விட்டால் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம், அதுவும் தவறு அல்ல. ஆனால் ஒரு மனைவி உயிரோடு கணவன் உயிரோட தவறு செய்யாது இருக்கிற வரையும் வேறு எந்த திருமணம் செய்தாலும் அது பாவம், அது விபச்சாரம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. உரலே சொல்லுலையா? ஆனால் மேல் நாடுகள் உங்களுக்கு தெரியும், மேல நாடுகள் எல்லாம் அவங்கெல்லாம் சர்வசாதாரணமாக ஊழியர்களை 2 திருமணம் செய்து கொள்வார். அறிமுகப்படுத்தும் போதே முதல் மனைவி 2வது மனைவினா அறிமுகப்படுத்துவாங்க. ஒரு 80% அந்த காரியம் செய்து வருகிறார். அது மேலே நாடு உள்ள உபதேசங்கள். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய்ட்டு அந்த உபதேசத்தை கற்றுக்கொண்டு இங்கே 2 மனைவியை கட்டுவது தவறல்ல என்று ஒரு வித்தியாசமான உபதேசங்களை போதிக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க செய்கிறாங்க. அதே இப்போ அமெரிக்கா எடுத்துட்டிங்கன்னா திருமணம் செய்த ஒரே மனைவி உடையவர்களும் ஊழியம் செய்யக்கூடியவர்கள் நம்மை காட்டிலும் ரொம்ப வைராக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு அலே சொல்லலே இல்லையா? அப்போ ஒரு ஊழியர் அங்கே போயிருக்கிறார். அந்த ஊழியர் போகும்போது அவளுக்கு பிரசங்கம் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்குறாரு, ஆலயத்தை பார்க்குறாரு. பெண்கள் முக்காடு போட மாட்டாங்க, ஷூவோடு வராங்க. ஆண்கள் உடை தரித்திருப்பாங்க. ஃபுல் வீட்லேயே பாஸ் அப்படி தான் இருப்பார். அப்போ அவர் சொன்னாரா, நீங்கள் ஒருத்தரும் பரலோராட்சியே போக மாட்டீங்க. இப்போ இங்கேருந்து போனவங்களும் சத்தியத்தை பேசுகளும் இருக்கிறாங்க. ஏன் நீங்கள் போக மாட்டீங்கன்னா, நீங்கள் 2 மனைவி உடையவளாக இருக்கிறீங்க. வேதத்திற்கு அதுக்கு இடம் இல்லை. பெண்கள் முக்காடு போடணும், நீங்கள் முக்காடு போடல. பாதரட்சைகளை கழிட்டும், நீங்கள் ஷூவோட வரீங்க. ஆண்கள் உடைய நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது என்று அவர் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் கதறி அழுது ஒப்பு கொடுத்தாங்களாம். ஒரு அலைய சுண்டலே இல்லையா? அப்படி இருக்க தான் செய்யும். சிலர் அங்கேருந்து என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே நல்லா தான் இருப்பாங்க, அங்கே போயிட்டு வேற்றுமையான உபதேசத்தை கொண்டு வர்றாங்க. நம்முடைய முன்னாள் ஒரு ஓவர்சி இருந்தார், நவமணி. எத்தனை பேருக்கு தெரியும்? நான் பார்த்ததில்லை, நான் ரசிக்கப்படல அப்போ. ஆனால் சர்ச்சகாடு வந்த பின்னாடி அவர் குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர் புலவர் அப்படிம்பாங்க. அவர் மரித்து போனார். அவருடைய தலைமுறைகள் தேவ சபையில் இருக்காங்க போல தெரியுது. அவர் ஒரு முறை போனாராம். ஒரு முறை போகும்போது அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. அப்போ டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதுவும் அவரும் இந்த மாதிரி தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் ஒருத்தரும் பரலோராஜ்யம் போக முடியாது. டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியவர் அவர் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதுன்னாராம். பலிபீடத்தில் 2 பேருக்கு ஒரே சண்டை. அப்போ அங்கே அந்த சர்ச்சை பற்றி ஏன் நீங்கள் சண்டை போடுறீங்கன்னு சொல்லும்போது அந்த ஆங்கிலம் தெரிந்தவர் இப்படி சொல்கிறாரு. அப்போ அவர் சொன்னாரா, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஒரு அலைய சொன்னகளே இல்லையா? அப்போ அவர் சொன்ன உடனே அந்த ஊழியர்கள் முதல் விசுவாசி முதல் ஒப்புரவாகி அழுது நாங்கள் தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி அந்த நாட்களில் ஒரு $80,000 உள்ள காணிக்கையை அந்த சத்தியத்தை பேசின நம்முடைய முன்னாள் பழைய ஓவர்சீருக்கு நவமணிக்கு அவங்க கொடுத்தாங்க என்பதை நான் கேள்விப்படுறேன். ஒரு அலையத்துலையே இல்லையா? அப்படி தான் நம்ம உபதேசத்தில் சரியாக இருக்கணும், தவிர மேலே போன உடனே அப்படி வந்துடலாம் என்பது அது தவறான காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளவேன். இப்போது முதல்ல நீங்கள் திருமணம் எங்கே பார்க்க முடியும்னா, 3 பேர் சேர்ந்து நடத்தின ஒரு திருமணம். ஆனால் 3 பேர் சேர்ந்து தான் மனுஷனை சிருஷ்டித்தாங்க. அதை வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை முதல் வாசிங்க. ஆதியாகமம் 1:23 வாசிங்க. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது அதாவது நம் சாயலாகவும் நம் ரூபத்தின்படியும்
பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களை போதும். அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் பிறந்தவர்கள் அல்ல, ஒரு தாயும் தகப்பனுக்கும் பிறந்தவர்கள் அல்ல. ஆதாமும் சிருஷ்டிக்கப்பட்டான், ஏவாளும் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆதாம் எதனால் சிருஷ்டிக்கப்பட்டான்? மண்ணினால. ஆதாம் என்றால் சிவப்பு மண் என்று சொல்வாங்க. ஏவாள் எதனால் சிருஷ்டிக்கப்பட்டால்? எலும்புகளினால் சிருஷ்டிக்கப்பட்டான். இவங்க ரெண்டு பேருமே தாய் தகப்பன் இல்லாத ஒரு சிருஷ்டி, பிறந்தவர்கள் அல்ல. ஏன் ஆண்டவர் அப்படி பண்ணாருன்னா அந்த திருமணத்துடைய முக்கியத்துவத்துக்காக செய்தார். ரெண்டு பேருமே அப்படியே ஒரு நாள் குழந்தையாக சிருஷ்டித்து அவரை வளர விட்டு திருமண பருவம் வந்தாலும் திருமணம் செய்து வைக்கல. எடுத்த உடனே ரெண்டு பேருமே அந்த திருமண அந்த வயதுக்கேற்ற சூழ்நிலை ரெண்டு பேர் சிருஷ்டித்த காரியங்களை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து கூட ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர். உடலே துளையா அது பிறப்பு பரிசுத்தாவினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு பிறந்தார். தகப்பன் இல்லாமல் பிறந்தார். அவர் தகப்பன் யாருன்னா பிதாத்தா தகப்பன். ஏன்னா யோசேப்பு மரியாதை கூட சேராமல் அவன் கர்ப்பம் தரித்ததுனால தான் அவன் தள்ளிவிட மனதாக இருந்தான். அப்போ அந்த உலகத்தில் இருக்கும்போது பெற்றோர்களாக அவரை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து இருந்தார். ஆக தகப்பனுடைய உதவி இல்லாமல் தாயினுடைய உதவினால் பரிசுத்தாவினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் மாம்ச ரத்தமுள்ள தகப்பனும் தாய்க்கும் நம்ம பிறந்தவங்க. பொதுவாக இங்கே யாராவது நம்ம கேட்டான்னா நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறத நினைவுகளுக்கு வருவதெல்லாம் நம்ம சொல்லுவோம். சின்னதெல்லாம் அப்படி இருந்தேன், ஸ்கூல் படிக்கும்போது இப்படி இருந்தேன், வீட்டில் இப்படி இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வாய்ப்பு என்னென்னா நம்ம தாயின் வயிற்றில் பிறந்திருக்கோம். இயேசு கூட சின்ன வயசில் தாய் தகப்பனுக்கு நாசரேத்தில் கீழ்ப்படிந்தார். அங்கே பெற்றோர்கள் கீழ்ப்படிந்தார், தகப்பனுக்கு உதவி தச்சு வேலை செய்தார் என்பதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஆதாம் ஏவாளுக்கு அதை சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. உடலே துணலையா இயேசுக்கு சொல்ல முடியும், அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன் அப்படி ஆண்டவர் படிக்கலைன்னா திருமணத்துடைய அவசியம், விவாகத்துடைய அவசியம், விவாகத்துடைய மேன்மை, விவாகத்துடைய கனமானது என்ன என்பதை ஸ்ட்ரைட்டாகவே மணவாளனாக மணவாட்டியாக ஆதாம் ஏவால அவரே சிருஷ்டித்தார். உரலே துணலையா சிருஷ்டித்த தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். அப்போ நல்ல கவனிங்க, ஏவாள் சிருஷ்டிக்கப்படலை, ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டாச்சு. ஆதாம் இருக்கிறார், எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் மாத்திரம் தனியாக இருக்கிறான். ஆக ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, நான் அவனுக்கு ஏற்ற துணை என்ன செய்கிறேன், உண்டு பண்ணுவேங்கிற அந்த திருமண பகுதிக்குள்ளாக வருகிறேன். நீங்கள் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 20ல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். அதுக்கு முந்தின வருஷத்துல ஆதாமுக்கு இன்னும் ஏற்ற துணை இன்னும் காணப்படலேன்னு இருக்கிறார். நல்ல கவனிங்க, காணப்படலேன்னு அர்த்தம். ஒரு பொருளை நம்ம காணாமல் போனால் தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்கு அர்த்தம் அதுதான். காணப்படலை அப்படின்னு இருக்கு. அப்போ முதல்ல அந்த வசனத்தை அப்படி சொல்கிறாரு, 2 வசனத்தை கழித்து இப்படி சொல்கிறார். ஏன் அப்படி சொன்னாருன்னா, எது ஆதாமுக்கு ஏற்ற துணை என்கிற அந்த கண்டுபிடிப்பு இருக்க, திரியேக தேவன் அதில் யோசித்து செயல்பட்டு
அந்த வாழ்க்கை தன்னை கொடுப்பதற்கு நிதானமாக எதை செஞ்சால் நல்லா இருக்கும் என்பதை சிந்தித்து செயல்பட்ட பின்புதான் அவனுக்கு அவனுக்குள்ளே இருந்த ஒரு விழா எலும்பு எடுத்து மனுஷியை சிருஷ்டித்து அவளுக்கு மனைவியாகவோ அல்லது துணையாகவோ கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ஏன் ஆண்டவர் அப்படி செய்கிறார்? புதிய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனைவி குறித்து எழுதும்போது சில வசனங்கள் வாசிங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள், லெச்சை உண்டு பண்ணுகிறவளோ போதும். அப்போ ஒரு குணசாலியான பெண்ணை ஆண்டவர் புதிய காலத்தில் கண்டுபிடிக்கிறார். குணசாலிய பெண்ணை கண்டுபிடிக்கிறவன் யார் அப்படிங்கிறார். அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் விலையேற்ப கண்டுபிடிக்கிறவன். இங்கே அதான் சொல்லார், இனி இது காணப்படலைங்கிறார். அப்போ நல்ல துணையை தேடுகிற ஒரு அனுபவம் தான். அந்த குணசாலியை தேடி கண்டுபிடிக்கிற புருஷனுக்கு அந்த மனைவி எப்படி இருப்பான்னா கிரீடமாக இருப்பாள். ஒரு அலையா தேசத்தில் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்கத்தக்க வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பார். அதே நீங்கள் நீதிமொழியில் வாசிக்கும் போது 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிங்க. 18:22 மனைவியை கண்டடைகிறவன் அதான் சொல்றார். கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறார், கர்த்தரால் தயவு பெறும். அப்ப மனைவியை கண்டடையணுங்கிறார். அதனால தான் அங்கே இன்னும் காணப்படலை அப்படின்னா அவங்களும் ஏதோ ஒரு தேடல் தேடி இருக்கிறார். எப்படி நம்ம இவனுக்கு செய்வோம் என்பதை திரியேக தேவன் அவன் தேடி இருக்கிறான். அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, பையனுக்கு பொண்ணு பார்த்தா 10 செருப்பு என்ன செய்யுமா தேயும்பாங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அப்போ தான் ஒரு பொண்ணை நேர்த்தியான பொண்ணை கண்டுபிடிப்பாங்கள. சில அதையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆக விவாகம் என்பது கண்டுபிடிக்கணும், தேடணும். குணசாலி பெண்ணை கண்டுபிடிக்கிறவன் யார்? மனைவியை கண்டடைகிறவன் அப்படின்னு ஒரு வசனம். ஆக இங்கே காணப்படலைன்னா அவங்க என்ன சிந்திச்சிருப்பாங்க? திரியேக தேவன் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஒரு வேளை பிதாவே குமாரனிடத்தில் நம்ம ஒன்று வேண்டாம், நம்ம ஆதாமை போல் மண்ணிலிருந்து ஏவாலை ஒரு நல்ல துணியை நம்ம சிருஷ்டிப்போம் அப்படின்னு அவங்க பேசியிருக்கலாம். அப்போ பிதா என்ன சொல்லியிருப்ப, வேண்டாம் அது சரியாகாது, அப்படி வந்துட்டான்னா நீயும் மண்ணு தான் நானும் மண்ணு தான்பாங்க. பிரச்சனை வந்துவிடும். நீயும் மண்ணில் தான் சிருஷ்டிக்கப்பட்ட, நானும் மண்ணில் தான் சிருஷ்டிக்கப்பட்ட, எந்த வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் என்று ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். ஒரு வேளை அதே போல் குமாரன் சொல்லியிருக்கிற, ஒரு வேளை மிருகங்களுடைய ஏதாவது ஒரு ஜீனை எடுத்து நம்ம செய்யலாமா அப்படின்னு சொல்லும்போது அது வேண்டாம், ஏன்னா அந்த மிருகத்தினுடைய குணங்கள் வந்துவிடும், அது குடும்ப வாழ்க்கையை செட் ஆகாது என்று பலவிதமான தேடல் அப்படி நினைக்கிறேன் உண்டாயிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு. ஒரு வேளை சிங்கமே இருக்குது, சிங்கத்திலேருந்து ஏதோ ஒரு இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக சொல்கிறாங்களே, நகத்தை வச்சு முடியை வச்சு தோலை வச்சு அதே சாயலாக கண்டுபிடிக்கிறாங்க. ஆக ஏதாவது சிங்கத்திலிருந்து ஒன்றை எடுத்து நம்ம இப்படி ஒன்றை சிருஷ்டிக்கலாமா ஏற்ற துணை என்று சொல்லும் போது, அப்போ 3 பேர் ஒருத்தர் என்ன சிம்பிள் வேண்டாம். ஏன்னா சிங்கம் காட்டுக்கு ராஜா தான், ஆனால் அது கர்ஜித்தால் யார் நிற்க முடியும்? யார் பயப்படாமல் இருப்பான்? சில நேரங்களில் நீங்கள் சில குடும்ப வாழ்க்கை அமைச்சு பாருங்கள், சமாதானமாக இருப்பாங்க, திடீர்னு கர்ஜிச்சுருவாங்க, நிற்க முடியாது. அப்போ அதுவும் வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. சரி, யானையிலிருந்து ஏதாவது ஒன்று எடுத்து செய்யலாமே, இல்லை அது மதம் பிடிச்சிட்டான்னா தாங்காது என்று ஒவ்வொரு மிருகமாக ஆண்டு யோசித்து
கடைசி ஒன்றை கண்டுபிடிக்கிறாங்க. அவருடைய விழாக்குள்ளே இருந்த எலும்பை எடுத்து அவனுடைய வாழ்க்கை துணையாய் கர்த்தர் கொடுத்தார். ஒரு அலையா. அப்போ திருமணம் என்பது ஆண்டவரால் கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். அது பாக்கியமான ஒரு காரியம். அது தவறாக நாம் பயன்படுத்தக்கூடாது. ஆக முதல்ல தேவன், பிதாவாகிய தேவன், திரியேக தேவன் மனிதனை சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, அந்த திருமணத்தையே நடத்தி கனப்படுத்தி இன்றைக்கு அளவுக்கு முழு உலகம் செய்து கொள்ளத்தக்க இந்த தேசத்திற்கு தேவன் அறிமுகப்படுத்தினார். அல்லேலூயா. அங்கே மாப்பிள்ளை சைடு யாரும் கிடையாது, ஏவாள் சைடு யாரும் கிடையாது. எல்லாமே திரியேக தேவன் முன்பாக நின்று அதை நடத்தி முடித்து அதை கனப்படுத்தப்பட்ட திருமணமானதனால்தான் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது. நம்ம கனப்படுத்திட்டு வரோம். ஒரு கூட்டம் என்ன செய்யலை, கனப்படுத்தாமே இருக்கிறாங்க. ஒரு 30 வருடத்திற்கு முன்பாக நான் ஊழியர் செய்த இடத்துல சிலர் ஊழியரோடு கடந்து பேசும்போது அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க. திருமணமாகாதவர்கள் அவங்க ஒரு தலைவர்கள் தான் அந்த ராபதனை கொடுப்பாங்களே. அப்போ அந்த எல்லா ஊழியர் கூடி வரும்போது அவர் எனக்கு வயசாகி போச்சு, அதனால் உங்களில் யாராவது கரைப்படாதவள் இருந்தால் நீங்கள் எனக்கு பதிலாக இந்த ராபதன ஆராதனை இங்கே நடத்துங்க அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே ஒருத்தர் எழும்பி போகலையா. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அத்தனை பேரும் கரைப்பட்டவளாக தான் இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா. சிலர் நல்ல கவனிங்க, விவாகம் வெளிப்படையாக செய்யலைன்னாலும் மறைமுகமாக விவாகத்துடைய அத்தனை பாவ ஜீவியோடு வாழ்கிற நிறைய பேர் இருக்க தான் செய்கிறேன். ஆனால் வெளிப்படையாக அந்த பாவம் செய்யலை, மறைமுகமாக அந்த பாவத்தை செய்து வருகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் ஆண்டவர் இந்த பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லி தான் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, நான் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணினான். அல்லேலூயா. இப்போ இந்த ஆதாமுக்குள்ளேயும் பாருங்கள், ஒருவேளை தலைமுடியிலிருந்து கூட எலும்பில் இருந்தோ முடியில் இருந்தோ தோல் இருந்தோ ஒரு மனைவி ஆண்டவரை சிருஷ்டிக்க முடியும். அப்படி செய்யலை. ஏன் செய்யலைன்னா, அப்போ நான் தான் தலையிலேருந்து எடுத்திருக்கிறேன், நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு. ஒருவேளை கால் இருந்து ஏதாவது எடுத்து செய்யலாமான்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, நீ காலிருந்து எடுக்கப்பட்டவதா, என் காலுக்கு நீ தூசி என்று சொல்லாத அளவுக்கு அவர் விழாவிலிருந்து சரீரத்தினுடைய மைய பகுதியிலிருந்து ஒரு விழாவை எடுத்து அவன் மயங்கி கண் தெளிவதற்குள்ளாக அவனுக்கு முன்பாக ஒரு ஏற்ற துணையை நிறுத்தி அந்த திருமணத்தை கனப்படுத்தி தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஏன் அப்படி எடுத்தார் அப்படிங்கிறத நமக்கு ஒரு சிந்தனை தான். சரீரத்தில் ஒரு எலும்பு தேஞ்சாலே நமக்கு பிரச்சனைம்பாங்க. எலும்பு, கழுத்து எலும்பு தேஞ்சிருக்கு, முதுகு எலும்பு தேஞ்சிருக்கு, பேக் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த பாடிக்கு செட் ஆகாது. அப்போது இந்த எலும்பு என்ன செய்யணுமா, சரீரத்துடைய மைய பகுதிக்குள்ளாக அந்த எலும்பு அடங்கியிருக்கிற வரை அந்த சரீரங்கள் நல்லா இருக்கும். ஒரு அல்லேலூயா. அந்த குடும்ப வாழ்க்கை ஏன் ஆண்டவர் வச்சுருக்கிறாருன்னா, பெண்களுக்கு நிறைய பொறுப்பு கொடுத்துருக்க, நிறைய பேலன்ஸ் பண்ணும். அந்த பக்கமும் எலும்பு மேலே வந்துடக்கூடாது, இந்த பக்கமும் எலும்பு வந்துடக்கூடாது, டோட்டலாக வெளியும் வந்துடக்கூடாது. வெளியே வந்துட்டான்னா அந்த சரீரத்துக்கு பிரச்சனை. அப்போ அந்த எலும்பு இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கிற வரையும் அந்த கணவன் மனைவி அந்த குடும்பங்கள் சமாதானமாக இருக்கும். ஒரு அல்லேலூயா. தப்பி அதனால்தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்படி பெண்களுக்கு நிறைய பொறுப்பு, அது பாரமான பொறுப்பு தான். இப்படின்னா மாமியாரையும் அட்ஜஸ்ட் பண்ணணும், மாமனாரையும் அட்ஜஸ்ட் பண்ணணும், இங்கே கணவனையும் அட்ஜஸ்ட் பண்ணணும், மற்ற குடும்பங்களையும் எல்லாவற்றையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவது தான் குடும்ப வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா.
அதற்கென்று தேவன் அந்த விழாவிலிருந்து கத்தர் சிலருக்கு செட் ஆகலை, சிலர் செட் ஆகலை, சிலருக்கு செட் ஆகிருக்கு. நேற்று கூட நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, திருவட்டாரில் திருமணம் கார்டெல்லாம் அடித்தாச்சு. இன்றைக்கி திருமணம் அப்படின்னா மண்டபங்களாக பேசி தடபுடலாக பண்ணணும், எல்லாம் பேசி ஒழுங்க செய்த பின்னாடி ரொம்ப பிஸியாக இருந்திருக்கிறாங்க. மறுநாள் வரும்போது அங்கே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் வருது, நீங்கள் உங்கள் பையனுக்கு வேறு ஒன்று பார்த்துருங்க, பொண்ணுக்கு வேறு பார்த்துருங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க தடபுடல வீட்டில் போய் பார்த்தாங்கன்னா வீடு போட்டு ஃபோன் எடுக்கலை. காரணம் என்ன அப்படின்னா, வேலை செய்த இடத்துலையே ஒரு பிள்ளைய நேசித்து அவன் கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கிறான். இவ்வளோ செலவு பண்ணி காரணம் என்ன? அந்த நீங்கள் ஒரு வேளை அவங்களுக்கு கிறிஸ்துவலாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, இது கர்த்தரால் வந்த காரியம்னு எழுதுவாங்க. அதெல்லாம் கர்த்தர் செய்கிற காரியம் அல்ல. கர்த்தர் செய்கிற காரியம் குடும்பம்னா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். சதை இருந்தால் நோவு இருக்குன்னு பைபிள் இருக்குது. ஏதாவது பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். சில நேரம் சண்டை இல்லாத குடும்பம் கிடையாது. சண்டையே இல்லைன்னா அது குடும்பமும் இல்லை. ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் அப்படி வந்தாலும் மீண்டும் ஒப்புரவாகி கடைசி வரை வாழ்வது தான் வாழ்க்கை. ஒரு அலை சொல்களே இல்லையா? அதுதான் தேவன் தருகிற துணை. எங்கள் சொந்தத்தில் 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தேன். நான் சித்தப்பா முறை ஆகணும், ஒரே ஒரு பொண்ணு டாக்டர், ஏகப்பட்ட வசதி. ஆனால் கேட்டவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, டவுரியே வேண்டாம் அப்படின்னாங்களே. டவுரி வேண்டாம். எனக்கும் கார்டு வந்தாச்சு, நீங்கள் மெட்ராஸுக்கு வந்தால் அங்கே வரணும் எல்லாம் சொன்னாங்க. நான் மெட்ராஸுக்கு வர முடியல, இவ்வளோ வேணால் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எனக்கு பேசி முடித்தால் திடீர்னு ஒரு ஃபோன் வருது. ஏன் வருதுன்னா, அம்மாக்காரி பையனுடைய அம்மாக்காரி 100 பவுன் போட்டு தான் என் வீட்டுக்குள்ளே நீ வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க 100 அல்ல 200 பவுன் போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அவங்க கேட்கலன்னா அதை செய்யத்தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை ஒன்றுமே வேண்டாம் அப்படின்ட்டு நீ என்ன செய்யணும், இவன் உடனே அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி, என்ன அவங்க அம்மா அப்படி சொல்கிறாங்களே. அவன் சொல்லியிருக்கிறான், எங்கள் அம்மா பேச்சத்தான் நீ கேட்கணும், இங்கே வந்தாலும் எங்கள் அம்மா சொல்லின்படி வாழ்ந்தால்தான் வாழ முடியும். அவள் பார்த்தா அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணி விட்டான். இப்போவே இப்படின்னா போக போக எப்படி இருக்கும்? சில நேரங்களில் எங்கே தவறு நடக்குன்னா, பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுவாங்க. ஒரு அலைச்சுகளே இல்லையா? நல்ல வாழ்க்கை. அப்போ இப்போ அவங்க ஜனவரிக்குள்ளே அதை முடிக்கணும், ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ஒரு பொண்ணு சகல வச்சு கேட்காமலே கொடுப்பாங்க. இப்படியும் சில காரியங்கள் நடந்து கொண்டு, ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, ஆதாமுக்கு தேவன் ஏற்ற துணையை உண்டு பண்ணினார். அல்லேலூயா அல்லேலூயா. பண்ணின பின்பு அந்த ஆதியாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் அந்த கடைசி நீங்கள் 20ஆம் வசனத்தில் வாசிங்க. நான் வாசிக்கிறேங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். அந்த முடித்த பின்பு கர்த்தர் சொல்கிற பாருங்க, ஆதாம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வசனத்தில் வாசிக்கும் போது 24, இதை நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார். இந்த வசனத்தில் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. புருஷன் என்ன செய்யணுமா, தகப்பனையும் தாயை விட்டு பிரியணுங்கிறார். கர்த்தர் நடத்தின திருமணம். பிரியணுன்னா சண்டை போட்டு கிடையாது. அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க புருஷனானவன் தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து அவள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஒரு அலையச்சுலையா. அப்படின்னா என்ன சொல்கிறாரு, தனி குடித்தன மாதிரி தான் இங்கே வருது. அவங்க பிரிந்தெடுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அவனுக்கு நல்லா தெரியும், பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுவாங்க. அவங்க வாழ்க்கைக்கு சில நல்ல பெற்றோர்கள் இருக்கிறாங்க, நல்ல பெற்றோர்கள் இருக்கிறாங்க, பையனுடைய விருப்பத்தின்படியோ அவங்க விருப்பத்தின்படி செய்து முடிக்கிறவங்க இருக்கிறாங்க. சிலர் பையன் எவ்வளோதான் ஆசைப்பட்ட பொண்ணு ஆசைப்பட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை முட்டுக்கட்டையாக இருப்பாங்க. அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா,
பிரிந்து அவர்கள் தனித்து வாழணும். அவர்கள் ஒரே மாம்சமாய் ஒரே சரீரமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அதே நீங்கள் ஒரு இடத்துல கூட இந்த வசனம் இல்லை, இன்னும் சில இடத்துல இந்த வசனம் இருக்கத்தான் செய்யுது. மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன், ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன், அங்கே எழுதுறாரு, புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அப்படின்னு அங்கே சொல்றார். ஒரு அலேலுயா. இன்னைக்கு திருமணமான தம்பதிகள் சமானுக்கு எதிராக சில பெற்றோர்கள் செய்யப்படுவதை நம்ம பார்க்கணும். சிலர் பெற்றோர்கள் அப்படி கிடையாது. ஆக பிரிந்து தனி குடித்தனம்தான் செய்ய வேண்டுமா என்பது அல்ல, குடும்பத்தோடு வாழலாம். அது அவங்களுக்குள்ளாக அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை, ஒரு மனமாக இருக்கக்கூடிய மனப்பான்மை, ஒத்துபோகக்கூடிய மனப்பான்மை இருந்தால் நிறைய பேர் இருக்கதான் செய்கிறாங்க. ஒரே வீட்டில் அண்ணன் தம்பி 4 பேர் திருமணமாகி ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம பார்க்க முடிகிறது. சில இடங்களில் செட் ஆகலைன்னா ஆண்டு சொன்ன அந்த வசனத்தின்படி அவங்களுடைய மகிழ்ச்சிக்காக அவர்கள் தனித்து அவங்க விட்டு என்ன செய்யணுமா, அவர்கள் தனித்தே இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய காரியம். இதை நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் அதில் 31ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 5ஆம் அதிகாரம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 31வது வசனம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும், இது பவுலோ சொல்ற மாதிரி, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்பதுதான் அங்க சொல்ற. ஆக வேதத்தில் உள்ள சத்தியங்களை பார்த்தா இதுதான் இருக்கு. ஆனால் நிறைய பேர் தாய் தகப்பனோடு கூட எங்களுடைய திருமணம் நடந்துச்சு, நாங்கள் எங்கள் அப்பா அம்மா கூட தான் இருந்தோம். காரணம் என்னென்னா, அப்படி இருந்ததுனால நாங்கள் ஊழியத்துக்கு வந்தது நிமித்தமாக என் வலது கையே போச்சுன்னார். ஏன்னா மனைவி அப்படி தகப்பன் தாயை போல் அவங்களும் நான் குடித்து இருக்கும்போது மகளை போல் நேசித்ததுனால அப்படி இருக்கத்தான் செய்கிறாங்க. நான் அவர்களுக்கு சொல்லலை. சில இடங்களில் பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்கும். அவனும் வாழ முடியாது, இவங்களும் சமாதானமாக இருக்க முடியாது, போனவங்களும் சந்தோஷத்தை காண முடியாது. அப்போ அந்த சூழ்நிலையில் தேவனுடைய பிரமாணத்தின்படி நீங்கள் தனியாக கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க, அடிக்கடி வந்துட்டு போங்க, நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டான்னா அந்த குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா. நீங்கள் யோபை நல்லா கவனித்து பார்க்கணும். ரொம்ப நல்ல உத்தமந்தான். அது பிள்ளைகளுடைய திருமணம் பண்ணும்போது எல்லோரும் தனித்தனி வீட்டில் தான் இருக்கிறாங்க, சேர்ந்து இருக்கலை. அங்கேயும் அதான் செஞ்சுருக்குறாங்க. அப்போ யோபுக்கு நல்லா தெரியுது, சேர்ந்தால் பிரச்சனை வந்துவிடும் சொல்லி தனித்தனியாக தான் அங்கே அவங்க வீட்டை வச்சு அந்த சகோதரிகள் அவங்க விருந்து வைக்கும்போது தனித்தனி குடியிருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த விருந்தை கலந்து கொள்வதை நம்ம பார்க்க முடிகிறது. நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4, 5 வாசிங்க பார்ப்போம். அவன் குமாரன் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டு நல்லா கவனிச்சிடணும். அதான் முக்கியம். ரோபின் குடும்பத்துக்குள்ளே எல்லாம் இருக்குல்ல, தன் நாளிலே தன் வீடுன்னு இருக்கு. விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடு போஜனம் பண்ணும்படியாக அழைப்பார்கள். ஒரு அலையா. அப்போ அந்த எல்லாரும் அந்த யோபனுடைய பசங்க அத்தனை பேர் திருமணமாகி தனி வீட்டில் தன் மனைவியோடு பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதுதான் ஆதியாகமத்தில் சொல்கிறார். அவங்க தனித்தே வாசமாக இருக்கணும். புருஷனானவன் சண்டை போட்ட அல்ல, பிரிவினைங்கிறது அது வேறு.
பிரிந்து தனியாக வாழ்ந்து அவர்கள் ஒரே மாம்சமாக இருந்து மகிழ்ச்சியாக இருக்கணும்பது தான் ஆண்டுடைய விருப்பம். ஆனால் நிறைய இடங்களில் இந்த பிரச்சனை தான் வருது. அதனால் பெற்றோர்கள், சில பெற்றோர்கள் என்ன செய்யணுன்னா, அவங்களே தீர்மானம் பண்ணி அந்த காரியத்தை செய்யும்போது அந்த உறவு நல்லா இருக்கும், அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த கணமும் நல்லா இருக்கும், மரியாதையும் நல்லா இருக்கும், வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். முதலே சொல்லுயா. இப்படி பைபிளில் ஏராளமான காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ ஈசாக்கை நீங்கள் எடுத்துட்டிங்களே, ஈசாக்கை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ரெபேக்காள் தாய் தகப்பனை விட்டு மறந்துதான் அவளும் வருகிறாள். அதையும் நம்ம மறக்கக்கூடாது. அவளும் மறந்து தான் வருகிறாள். ஈசாக்கிடத்தில் வந்த உடனே தகப்பனுடைய கூடாரத்திற்குள்ளாக தன் மனைவியை கொண்டு போய் சேர்க்கலை. அங்கே சாராளின் கூடாரம் காலியாக இருந்துச்சு, ஏன்னா அவள் இறந்து போனாள். அதனால் அந்த கூடாரத்திற்குள்ளாக அந்த ரெபெக்காளை அவன் அழைத்து போனான். ஒரு அலைய சொல்லுகளே லூயா, கையில் வச்சு சொல்லுகளே லூயா. அப்போது பைபிளை வசனம் பார்த்திங்கன்னா அவங்களும் மறக்கணும், நம்மளும் மறக்கணும். மறக்கணுன்னா டோட்டலாக மறக்கக்கூடாது, தனித்து இருக்க வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய விருப்பம். இப்போ நீங்கள் யாக்கோபை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அங்கே மாமனார் வீட்டில் போய் 2 திருமணம் செய்தாலும் எங்கே தான் கூட்டு வரான், தனியாகத்தான் கூட்டு வரான். தகப்பனை தேடி போல. அப்போ அவன் தனியாக கூடியிருந்தான். ஏசா ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம் இருந்தான். ஆகவே அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அத்தனை பிள்ளைகள் இருந்தாலும், பழையப்பட்டு காலத்தில் அப்படி மனைவிகள் இருந்தாலும், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு அலையத்துல்களே லூயா. அப்படி நம்ம என்ன செய்யணும், இருக்க வேண்டும். நீங்கள் சங்கீதத்தில் கூட வாசித்து பார்த்தீங்கன்னா 45ஆம் சங்கீதம் 10ஆம் வசனமும் 11ஆவது வசனத்தை வாசிங்கன்னா 45 சங்கீதம் 10ஆம் வசனம் 11 குமார்த்தி சொல்கிறார் பாருங்க. அங்கே நமக்கு ஆண்களுக்கு மாத்திரம் குமார்த்தியே நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் மறந்து விடு. அப்பொழுது ராஜா பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்துகொள். இப்போ ஸ்ரீகளுக்கு அதை எழுதுறார். நீ உன் தகப்பனும் தாயும் மறந்து விடுங்கிறார். அப்போதான் ராஜா உன் அருகிலே பிரியப்படுவார், அவரே உன் ஆண்டவர் என்று சொல்கிறார். அப்போது பிரியணுன்னா ஒரே மட்டும் இல்லை, அன்பு இருக்கணும். சில சூழ்நிலைகள் குடும்பம் நன்றாக இருப்பதற்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை, சிலர் சேர்ந்து இருப்பதும் தவறு அல்ல, ஏன்னா அப்படி இருப்பாங்க. சேர்ந்து இருக்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரோமருக்கு நிருபம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு நிருபம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, நல்ல கவனிங்க, தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டதை போல நீங்களும் ஒருவருக்கொருவர். இதுதான் குடும்ப வாழ்க்கை, ஒருவருக்கொருவராக ஏற்றுக்கொள்கிற வாழ்க்கை. எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? திருமணமான நாளில் எப்படி மனைவி என்பதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ, வாழ்நாள் முழுவதும் கடைசி வரையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வது தான் திருமண வாழ்க்கை. ஒரு அலேச்சுங்களே இல்லையா? ஆனால் சிலர் அப்படி இருக்கல, சிலர் இருக்கிறாங்க ஏற்றுக்கொள்ளணுமா. சில சூழ்நிலைகள் மனவாள் சைடில் கொஞ்சம் வசதி இருக்கலாம், இங்கே வசதி இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் தெரிஞ்சு தான் பேசி நாம் எடுப்போம். எந்த சூழ்நிலையிலேருந்து அவங்க வந்தாங்களோ அந்த சூழ்நிலையிலே நாம் ஏற்றுக்கொண்டவளாக இருக்க வேண்டும். ஒரு அலைய சொல்லுகளே இல்லையா? 2 பக்கமும் ஏற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் இருந்தால் அது குடும்பம் ரொம்ப சீராக ஓடும். ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்ச உடனே போய் உங்களை தான் நான் கட்டினேனே அப்படின்னு பிரச்சனை வரும். போய் உன்னை தான் கட்டினேனே, சமாதானம் இல்லையே அப்படிம்பா. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா
யாரெல்லாம் பார்த்தாங்க, கடைசி உங்ககிட்ட மாட்டிட்டேன் அப்படிம்பாங்க. அவங்களும் சொல்லுவாங்க, எங்களும் டாக்டரெல்லாம் பார்த்தாங்க, நான் உங்ககிட்ட மாட்டிட்டேன். அவைகள் அல்ல, அது திருமணம் அல்ல. எப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை தருகிறாரோ அன்னைக்கு ஏற்றுக்கொள்கிற வாழ்க்கை மரணம் வரையிலும் அல்லது கிறிஸ்துவின் வருகை வரையிலும், கர்த்தர் நல்லதோ கெட்டதோ, குறைவோ நிறைவோ, படுதோ படுதோ இல்லையோ, அவர்தான் என்னுடைய வாழ்க்கை துணை, இவள்தான் என் வாழ்க்கை துணை என்கிற ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இருந்தால் அந்த குடும்பம்தான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஏற்ற துணை. உடலே சொல்லலே இல்லையா, கையில் வச்சு சொல்லுங்களே இல்லையா. அப்போ இன்னும் எப்படி ஏற்றுக்கொள்ளணுன்னா, திருமணமான உடனே போகிற வீட்டில் அந்த மாமியாரை மாமனாரை தகப்பனை போல ஏற்றுக்கொள்ளும். அவருடைய தாயை போல சிநேகிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். சொந்த தகப்பனை போல ஏற்றுக்கொண்டால் எந்த பிரச்சனை வரவே வராது. என் மனைவி நானுக்கெல்லாம் 24 மணி நேரம் குடிக்கிறவன், 24 மணி நேரம் குடிக்கிறவன். பெண்ணு பார்க்கும்போது நான் ஃபுல்லாக தான் இருந்தேன். எங்கள் மாமா கேட்டார், எவ்வளோ டவரி வேணும்னு. நான் அந்த நாளே நான் டவரி வேணும்னு வருத்தம் வந்தேன். ஆனால் அவங்க விருப்பப்பட்டது செஞ்சாங்க. வந்த உடனே எங்கள் அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டேன், அம்மானு கூப்பிட்டேன். நான் 7 வருஷம் உபத்திரப்படுத்தும் போது அவங்க தான் மகளாக பார்த்தாங்க. கடைசி வரையும் அந்த ஸ்தானத்தில் இருந்தார். எங்கள் அப்பா கடைசி சொல்லிட்டு போனாரா, நீ போய் ரவி வீட்டில் இருந்துரு, யூஜின் வீட்டில் போய் இருந்துரு. காரணம் என்னென்னா, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் கடைசி வரை இருந்ததுனால எங்களுக்கு அது ஒரு சாட்சி. ஒரே வீட்டில் இருந்தோம், குறிப்பிட்ட நாளில் எங்களை தனியாக அனுப்பினாலும் அந்த உறவுகள் கடைசி வரை நிலைத்திருக்க உதவி செய்யுது. ஒரு அலைய சொல்லலே இல்லையா. அப்போ ஒரு மாமியாரை நம்ம மாமனாரை தகப்பனை போல நேசிக்கணும், தாயை போல அவங்க எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? போகிற மகளை மருமகள் அல்லாமல் மகளாக ஏற்றுக்கொள்ளணும். பிரச்சனை எங்கே வருது தெரியுங்களா? மருமகளாக ஏற்றுக்கொள்வதுதான் பிரச்சனை. ஆனால் அவர்களையும் சொந்த மகனை போல சொந்த மகளை போல ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்படும். அல்லேலூயா இல்லையா. ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம், எனக்கு தெரிந்த குடும்பம்தான். அவர் சம்பளம் வாங்கின உடனே மாதத்தில் ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ விதவிதமாக வாங்கிட்டு போவார். திருமணமான உடனே கொஞ்ச நாள் அவங்க அம்மா ரிப்போர்ட் பண்ணாங்க, பாஸ்டர் சொல்லுங்கள், இப்போ ஸ்வீட் பாக்ஸே வருதில்லை அப்படின்னாங்க. அப்போ அவர் ஏன் அப்படின்னு, தெரிஞ்ச பையன்தான், உங்கள் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன் பாஸ்டர் அப்படின்ட்டு அதை அமைக்க போச்சு. ஒரு முறை வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தோன்னே சொன்னார், பாஸ்டர் அம்மா சொல்கிறது தப்பு, நான் பாக்ஸ் வாங்கிட்டு போனேன். பாக்ஸ் வாங்கிட்டு போய் வழக்கமாக எங்கள் அம்மா கையில் கொடுப்பேன், எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இப்போ எங்கள் அம்மா கையில் கொடுத்தேன், எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்க, மனைவி கொடுத்தாங்க. ஆனால் ரூமுக்கு போகும்போது என் மனைவி முகத்தை தூக்கி வச்சுருந்தேன். நீங்கள் பேசக்கூடாதுன்னு சண்டை போட்டேன். ஏன்னு கேட்கும்போது, உங்கள் அம்மாவுக்கு தான் முதலிடம், எனக்கு முதலிடம் கிடையாது அப்படின்னு எங்களுக்குள்ளே பிரச்சனை பாஸ்டர். அப்போ நான் சொன்னேன், சரி அடுத்த மாதம் உன் கையில் தந்துடுறேன் அப்படின்னு. அடுத்த மாதம் மனைவி கையில் கொடுக்கும்போது அம்மா முகம் தூக்கிட்டு இருக்கிறாங்க. நீ நேற்று வந்தவங்க தானே நீ முதலிடம் கொடுத்த, உன்னை பெற்றவளை நீ இப்படி பண்ணிட்டிய. அப்போ அவள் சொன்ன, அப்போ பாஸ்டர் இந்த ஸ்வீட் தானே பிரச்சனை, அதனால் ஸ்வீட் வாங்குறதையே நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு. இதனால் குடும்பத்துக்கு எதுக்கு பிரச்சனை? இப்படியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது பெரிய அந்த குடும்பத்துடைய சமாதானம். ஏன்னா அப்படி மனைவி தானே, அவளுடைய மனைவி தான், நம்ம மக தானே, அதான் அம்மா தானே என்று நினைத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் சில இடத்துல இப்படியெல்லாம் நடப்பதனால அந்த திருமணமானவர்களால சமாதானமாக இருக்க முடியல. பையன் இருந்தால் அம்மாவை பார்க்கணும், அப்பாவையும் பார்க்கணும், இங்கே இருந்தால் அவங்களும் பார்க்கணும், யாரும் விட்டு கொடுக்க பண்ண முடியாது. அப்போ ஒரே பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு தான் ஆண்டு சொல்லிட்டார், எல்லாம் பிரிஞ்சு நீங்கள் தனியாய் ஒரே மாம்சமாய் ஒரே சரீரமாய் மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்கிற ஒரு சத்தியத்தை பிரமாணத்தை
தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு அலே சொல்லுயா. ஆக திரியேக தேவனால் கனப்படுத்தப்பட்ட ஒரு திருமணம். இதை யாராவது வேண்டான்னு சொல்லலாமா? இதை யாராவது கனவீனப்படுத்தலாமா? முதல் எடுத்த உடனேயே திருமணம் தான் ஆரம்பித்தார். சரி, இயேசு கிறிஸ்துவை பார்த்துடுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட 30வது வயதில் ஞானஸ்நானம் எடுத்து நம்ம எல்லாம் தெரியும். ஆனால் ஊழியத்தை ஆரம்பிக்கலை, அற்புதங்கள் எங்கே செய்யலை, காத்திருந்தார். காத்திருக்கும் போது தான் கானாவூருடைய கலிலியாவில் உள்ள கானாவூரிலிருந்து ஒரு அழைப்பு வருது. அழைப்பு வந்த உடனே சீசலோடு கூட அந்த கல்யாணத்தை கலந்து கொண்டார். ஒரு அலேலுயா. அப்போ அதை கனவீனப்படுத்துவதற்காக அல்ல, அதை கனப்படுத்துவது. அப்படின்னா என்ன நினச்சிருப்பார்? யாராவது நம்மை திருமணத்திற்காக அழைக்க மாட்டாங்களா, அங்கே போய் நம்ம கனப்படுத்தணுமே என்று காத்திருந்திருப்பார். அதுக்கு பின்னாடி தான் அவருடைய ஊழியங்களையே அவர் ஆரம்பித்தார். அழைத்த உடனே தேவன் அந்த கல்யாணத்தில் பங்கு கொண்டார். அல்லேலூயா. ஆக இயேசுவினால் கனப்படுத்தப்பட்ட ஒரு திருமணம், இயேசுவினால் கனப்படுத்தப்பட்ட ஒரு விவாகம். அவங்க 7 நாள் கொண்டாடுவாங்க. 3ஆம் நாளிலே அவர் கலந்து கொண்டார். திராட்சரசங்கள் குறைவுபடுது. மரியாள் இயேசு இடத்துல போய் அவங்க திராட்சரசம் குறைஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்ரீயை உனக்கு எனக்கு என்ன என் வேலை இன்னும் வரலன்னார். அப்புறம் அவர் என்ன செய்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார். அப்போ நல்ல கவனிங்க. அதுக்கு பின்னாடி ஆண்டவர் வேறு கற்சாடிகளை எடுத்து நீங்கள் தண்ணீர் ஊற்றுங்கள், கொண்டு போய் நீங்கள் பந்தி போய் நீங்கள் பரிமாறுங்கள் என்று சொன்ன உடனே முந்தின திராட்சரசத்தை பார்க்கலும் பிந்தின தேவன் கொடுத்த திராட்சரசம் மிகவும் ருசியாக இருந்தது என்று எல்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க. ஆக அந்த திருமணத்துடைய குறைகளை நிறைவாக்கி இயேசு கிறிஸ்துவினாலே அந்த திருமணங்கள் கனப்படுத்தப்பட்டது. உடலேலுயா. ஆக பிதாவினால் கனப்படுத்தப்பட்ட ஒரு திருமணம், இயேசுவினால திருமணப்பட்ட ஒரு. இப்போது மேலை நாடுகளை போய் நிறைய பேர் போயிட்டு இந்த திராட்சரசம் என்பது பியூர் ஒயின்னு, போதை தரக்கூடிய ஒரு காரியம் என்று தவறான உபதேசங்களை சொல்லி வருகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். அப்போ பைபிள் இருக்கு, மடிந்து போனவனுக்கு தான் மதுபானம் இருக்கு. அப்படி தவறான உபதேசத்தில் மேலை நாடுகளில் எல்லா வகை மது வகைகள் அருந்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா பியூர் ஒயின் அப்படின்னு ஆங்கில பைபிள் இருக்கு. ஆக அது பியூர் ஒயின் அப்படின்னா அது போதை தரக்கூடியது அல்ல. பொதுவாகவே நம்ம பார்த்திங்கன்னா பால் வாங்குகிறோம், சில நேரங்களில் அந்த பால் கலப்படங்க, சுத்தம் இல்லை, ஒரிஜினல் பால் இல்லைம்பா. சில பாலில் அது பியூர் ஒரிஜினல் பால் அப்படிம்பா. அப்போ அந்த ஒரிஜினல் பால் குடித்தோன்னா நமக்கு போதை வராது. இது கலப்படம் நிறைந்தது, அது கலப்படம் இல்லாதது. தேனை கூட நம்ம நிறைய இடத்துல கலப்பட தேனும்மா, ஒரிஜினல் தேன் எங்கே கிடைக்கல, பியூர் தேன் கிடைக்கலம்மா. ஆக ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, அவங்க அப்படி சொல்லி சிலர் அதுக்கு அடிமைப்பட்டு இருக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி அப்படின்னா, அப்போ இயேசு அப்படி குடிப்பாரா? திருமணத்திற்கு சின்ன பசங்க போக மாட்டாங்களா? அவங்க எல்லாத்துக்கும் அந்த பழக்கத்தை கொடுப்பாரா? இது தவறான அந்த வியாக்கியானம் பண்ணி தவறான காரியத்தை அடிமைப்பட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதற்காக அல்ல, பியூர் அந்த திராட்சரசமாக. திராட்சரசம் என்பது எல்லா ராஜாக்களும் எல்லா யூதர்களுடைய திருமணத்தில் இருக்க வேண்டியது ஒன்று தான். நெகோமியை குறித்து நம்ம பார்த்தோம். திராட்சரசம் பரிமாறுகிற அந்த நேரங்களில் தான் எனக்கு அந்த செய்திகள் வருகிறது. திராட்சரசம் என்பது முகத்துக்கு நல்ல கலைகளை கொண்டு வரும் அப்படின்னு பைபிள் இருக்குது, மகிழ்ச்சியை கொண்டு வரும்னு இருக்குது. திமோத்திக்கு எழுதுகிறார் பவுல், உன்னோட வயிற்றுவலி நிமித்தம் திராட்சரசத்தை கொஞ்சம் நீ சேர்த்திக்க அப்படிங்கிறார். அவைகளெல்லாம் போதைகள் அல்ல, ஒரிஜினலாக அந்த திராட்சரசத்தை பிழிந்து கொடுத்தது தான். அது ஒரிஜினலாக இருப்பதனால அதைத்தான் அவர்கள் குடித்தால் தவிர
இவர்கள் சொன்ன தவறான காரியம் இல்லை என்பதை அறிந்து கொள்ளும். ஒரு அலையா. ஆக பிதாவாகிய தேவன் கனப்படுத்தப்பட்ட விவாகம், இயேசு கிறிஸ்துவினால கனப்படுத்தப்பட்ட மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்துகிறார். எதற்காக? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்காக. அங்கே எத்தனை வருஷம்? 7 வருடம் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் நடக்குது. அந்த 7 வருடங்களுக்காக ஒரு மணவாட்டி சபையை பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆவியானவரும் நம்ம என்ன செய்கிறார்? திருமணத்தை கனப்படுத்துகிறார். ஆகவே ஆவிக்குரியவர்கள் கிறிஸ்தவர்கள் அதை திருமணம் செய்து கொள்வதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, போன வாரம் கேட்ட மாதிரி பிசாசுடைய உபதேசத்துக்கு செவி கொடுத்து திருமணம் செய்யக்கூடாது, விவாகம் செய்வது பாவம் என்று சொல்லக்கூடிய அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது, திரியேக தேவனால் நடத்தப்பட்ட திருமணம், இயேசு கிறிஸ்துவினால் கனப்படுத்தப்பட்ட திருமணம், பரிசுத்த ஆவியானவரால் கனப்படுத்தப்பட்டு ஆயத்தப்படுத்துகிற ஒரு திருமணம். அல்லேலூயா. அவர் இப்படி ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். நம்ம ஆயத்தமாகலை. 5 மணவாட்டிகள் ஆயத்தமானாங்க, 5 மணவாட்டிகள் ஆயத்தமாகலை. ஆகவே அந்த மணவாளனுக்கு ஒரு கற்புள்ள கன்னிகையை கல்யாண மனைவியாக நம்மை பரிசுத்தாவியானவர் ஆயத்தப்படுத்துகிற இந்த விவாகம் கனமுள்ளது என்பதை அறிந்து இதை கேட்கிறவர்கள் கனவீனப்படுத்தாதபடி உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று வேத வசனத்தின்படி வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாரும் கண்களை மூடினவர்களாக இந்த வார்த்தைகளுக்காக அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஈசாக்கின் விவாகம் என்பதை குறித்து நம்ம தானித்து வருகிறோம். அடுத்த வாரத்தில் ஈசாக்கினுடைய விவாகம் எப்படி நடந்தது, யாக்கோபுடைய விவாகம் எப்படி நடந்தது, இன்றைக்கி எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை தியானித்து நம்ம திருமணத்தை குறித்து வருஷம் முழுவதும் நம்ம பேசலாம். ஆனால் நம்ம அறிந்து கொள்கிற அளவுக்கு கர்த்தர் நம்ம கற்றுத் தந்திருக்கிறார். அதுக்காக எல்லோரும் நம்ம கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோதர ஆண்டவரே, சோதர. கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை தருவதற்கும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் நல்லா வாழணும் என்கிற எண்ணமுடையவர்களாக வசனத்தின்படி அவர்கள் ஜீவிக்க கிருபை செய்வதற்காக துதிக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுக்குற தேவ பிள்ளைகளுக்காக ரீபாலாபாராபா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லாரும் பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்தின பரிசுத்தாவியானவரை நாம் சோதனை பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரங்களிலும் ஆண்டவரே எங்களோடு ஈசாக்கின் விவாகம் என்று அந்த தலைப்பில் இந்த 2வது வாரமாக விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது. ஆதாமையும் ஏவாளையும் குழந்தையாய் சிருஷ்டிக்காமல் அது திருமண கோலத்தில் அவர்களை சிருஷ்டித்து அது திருமணத்தை நீ நடத்தி வைத்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் கலீல கானானுடைய கல்யாணத்திலும் இயேசுவினால் கனப்படுத்தப்பட்டு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த அந்த விவாகம் கனமுள்ளது என்பதை ஆண்டவரே அதை அறிமுகப்படுத்தி அது குறைகளை நிறைவாக்கி அதை மேன்மைப்படுத்தின அந்த காரியத்தை தியானித்தும் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரும் மணவாளனுக்காக ஒரு மணவாட்டியாக எங்களையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆக விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிற என்பதை கற்றுத்தந்தீர். அதற்கு ஆயுஷ்டம் கேட்கிற யாவருக்கும் திருமணமாகாதிருந்தால் அவருக்கு ஏற்ற துணை நீ உண்டு பண்ணி தருவதற்கு ஆயுஷ்டம். வந்த தெய்வ பிள்ளைகள் சமாதானோடு மகிழ்ச்சியோடு இருக்க அணுகரிசி வீடு செயல்களோடு பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. துதிகன மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை
என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்த செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னினை ஐக்கியம் சந்தோஷமாக நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரைக்கும் வரைந்தோம் சதா காலை என்றென்னைக்கு நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.